நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நண்பர்களே, நம்மளுடைய பிபிஐ ஸ்பீட் கேஸில் எப்படி நம்ம சைட்டுக்குள்ளே போய் ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி பார்க்குறது, சென்ட் ஹெல்ப் எப்படி பண்ணுறது, ரிசீவ் ஹெல்ப் எப்படி பண்ணுறது, அதை ரீபர்த் ஐடியை எப்படி நம்ம பார்க்குறது, ஒன்றையும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் உள்ளே போன உடனே உங்களுக்கு ஒரு நண்பர் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருப்பாரு. அந்த ஹெல்ப் கொடுத்தோடனே இந்த மாதிரி சைட்டு உள்ளே ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனோன்னா முதல் விஷயம் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேமெண்ட் கேஒய்சின்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணிட்டு பேங்க் டீட்டெயில் முதல்ல கரெக்டாக அப்டேட் கொடுத்துருங்க. முதல் விஷயம். ரெண்டாவது ஒரு விஷயம், அதில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூஸ் ப்ரொஃபைல் இருக்கு பாருங்கள், இதில் போய்ட்டு எடிட் ப்ரொஃபைல் பாருங்கள், எல்லாம் வியூ ப்ரொஃபைல் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு அந்த நண்பர் கரெக்டாக உங்களுடைய ஜிபே நம்பரு, மொபைல் நம்பர் எல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்காரான்னு பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் இதை தெளிவாக உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு ஆப்ஷன் முதல்ல கொடுப்பாங்க. அது பிரகாரம் நீங்கள் எடிட் ப்ரொஃபைலில் போய் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல எடிட் ப்ரொஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, இதில் போய்ட்டு நீங்கள் பண்ணிக்கிடலாம். ஓகேங்களா? ஒரு தடவை தான் அப்டேட் பண்ண முடியும். இது ஃபஸ்ட்டு விஷயம். ஓகேங்களா? ரைட். இப்போ நீங்கள் பண்ணிட்டீங்க. அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும், ஹெல்ப்பு கொடுக்கணும் இல்லையா? அது எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாருங்கள், சென்ட் ஹெல்ப்னு இருப்பாங்க, வியூ டீட்டெயில்ஸ், வியூ சென்ட். இதை கிளிக் பண்ணிங்கன்னா யாருக்கெல்லாம் நீங்கள் ஹெல்ப் கொடுக்கணும்னு வரிசையாக காட்டும். இப்போ நான் ஆல்ரெடி கொடுத்து முடிச்சிட்டேன், அதனால் இதில் காட்டலை. இல்லைன்னா இந்த இடத்துல உங்களுக்கு காட்டும். அதை நீங்கள் பார்த்துட்டு யாருக்கு ஹெல்ப் கொடுக்கணுமோ அவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப்பு உடனே இம்மிடியேட்டாக கொடுக்கணும். ஓகேங்களா? இது ரிசீவ்டு, யார்கிட்டலாம் உங்களுக்கு வர வேண்டி இருக்குது அப்படிங்கிற இதுவும் முடிஞ்சிருச்சு. இதுவும் உங்களுக்கு காட்டும். அதன் பிரகாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிறது இதில் காட்டும். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு அதிகமான ரூபா வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் ஹெல்ப்பு கொடுக்க போகிறீங்க. நீங்கள் கையிலேருந்து எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் முதல்ல 1000 ரூபா கொடுக்குறீங்க, 2 ஹெல்ப் வருது. அடுத்தது இம்மிடியேட்டாக நீங்கள் சென்ட் பண்ணுறீங்க. சென்ட் ஹெல்ப்பில் யாருக்கு காட்டுதோ அவங்களுக்கு அனுப்புகிறீங்க. ஸோ இதுதான் நம்ம பண்ண வேண்டியது. இதில் உங்களுக்கு வரக்கூடிய ப்ராஃபிட் இதில் காட்டும். ஓகேங்களா? எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு இதில் ஷோ ஆகும். ஒவ்வொரு லெவல்லையும், அதாவது முதல் லெவலில் 500, 2வது லெவலில் 2000 இருக்குல்லையே, அப்படி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷோ ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர் ஹெல்ப்பு. நீங்கள் எத்தனை நண்பர்களை அறிமுகப்படுத்தியிருக்கீங்களோ அது உங்களுக்கு இங்கே காட்டும். ஓகேங்களா? இதை வியூ டீட்டெயில் ரிப்போர்ட் பார்க்குறதோட இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பான்சர் ரிப்போர்ட்டை நீங்கள் எவ்வளோங்கிறத நீங்கள் வியூ பண்ணிக்கிடலாம். ஓகேங்களா? ஸ்பான்சர் ஹெல்ப்பு இது இப்போதைக்கு நான் ஓப்பன் பண்ணலை. ஓப்பன் பண்ணோன்னே நீங்கள் அதையும் நீங்கள் வியூ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது என்னென்னா, நீங்கள் ஒவ்வொரு நபரையும் அறிமுகப்படுத்தும் போது உங்களுக்கு 500, 2000, 10,000 வரலையும் அந்த அமௌண்ட்டு இதில் ஷோ ஆகும். அடுத்து ரீபர்த் ஐடி. இந்த மாதிரி உங்களுக்கு 2வது லெவல் முடிஞ்ச உடனே ரீபர்த் ஐடி இதில் வரும். இதை எப்படி பார்க்கணுங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதில் கிளிக் பண்ணால் வராது. ஓகேங்களா? என்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இதை கிளிக் பண்ணிவிட்டு நவுட்டுங்க. அதில் ரீபர்த் ஐடி டீட்டெயில்னு வரும். அங்கே 1ன்னு காட்டினோன்னே இப்படி வரும். இதை நவுட்டினோடனே இங்கே பாருங்கள், இதில் பாஸ்வேர்டு காட்டுது இல்லையா? இந்த பாஸ்வேர்டை போட்டுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா புதுசாக எப்படி நீங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து ஐடி லாகின் பண்ணுவீங்களோ அதே மாதிரி போய் அங்கேயும் இதே மாதிரி சென்ட் ஹெல்ப்புன்னு காட்டும். அதில் நீங்கள் சென்ட் பண்ணணும். ரிசீவ் ஹெல்ப் காட்டும், அதில் நீங்கள் ரிசீவ் பண்ணணும். இதுதான் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதில் அடுத்தது, சார் நான் எல்லாம் பண்ணிட்டேன் சார், இப்போ ஒரு நண்பரை நான் ஆக்டிவ் பண்ணணும், ஒரு நண்பருக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இல்லை பின்னுன்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதை நண்பர்கிட்ட கேளுங்க. ஒரு பின்னு 20 ரூபா, 100 பின்னுக்கு மேலே வாங்கினா 10 ரூபா வரும் ஒரு பின். அப்படி நீங்கள் வாங்கி இதில் ஸ்டோர் பண்ணி வச்சா போதும். காப்பி பண்ணி பேஸ்ட்லாம் பண்ண வேண்டாம். ஒரு 10 பின் இருக்குன்னா இதில் ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இல்லைன்னா உங்களால் பண்ண முடியாதுன்னு சொல்லி காட்டும். அப்போ பின் இருக்கும்போது நீங்கள் பாருங்கள், அவைலபிள் பின் 9 இருக்குது. இப்போ நான் ஒரு என்ட்ரி போடும்போது அவைலபிள் 8ன்னு காட்டும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. தயவுசெய்து ரிஜிஸ்டர் பண்ணும்போது கரெக்டாக அவங்களுடைய மொபைல் நம்பர், ஜிபே நம்பர் ஏதாவது ஒன்று இருந்தால் போதும். 2, 3 இருந்தாலும் கொடுக்கலாம். ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் இருந்தால் கொடுக்கலாம். 1 இருந்தாலும் போதும். அதுமாதிரி வாட்ஸ்அப் நம்பர் கரெக்டாக கொடுத்து பாஸ்வேர்டு நீங்களே பாஸ்வேர்டை செலக்ட் பண்ணிக்கலாம். அது யாருக்கு நீங்கள் ஐடி போட்டு கொடுக்கலாம் அந்த நண்பர்கிட்ட கேளுங்க, அந்த பாஸ்வேர்டை போட்டு கொடுங்க. இல்லை காமனாக போட்டுட்டு அவர் சேஞ்ச் பாஸ்வேர்டில் போய் அவர் மாற்றிக்கிடலாம். அது எப்படி பண்ணலான்னா, இந்த இருக்குது பார்த்தீங்களா, சேஞ்ச் பாஸ்வேர்டு. இதில் போயிட்டு நீங்கள் பழைய பாஸ்வேர்டை அவருக்கு யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னா சீக்ரெட் பாஸ்வேர்டு நீங்கள் போட்டு இதில் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நம்பரில் கொடுங்க பாஸ்வேர்டு. சும்மா இந்த X, Y அந்த மாதிரிலாம் கொடுக்காதீங்க. நேம் கொடுக்காதீங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது ஜீனாலஜி. இது என்ன அப்படின்னா, நீங்கள் டைரெக்டாக எத்தனை நண்பர்கள் கொடுக்கீங்களோ அதை இதில் பார்த்துக்கிடலாம். பாருங்கள், நான் சும்மா ஒன்றும் சொல்லலை, அவங்கள கொடுங்க 25 டைரக்ட் நான் கொடுத்துருக்கேன். எல்லாருமே ஆக்டிவில் இருக்காங்க. ஓகேங்களா? 25 டைரக்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், பாருங்கள், ஜீனாலஜியில் மை டைரக்ட் பார்த்தீங்க இல்லையா? அதே மாதிரி இதில் ஜீனாலஜியில் மை ஆக்டிவ்னு இருக்குது. ஆக்டிவ் மெம்பரில் இதில் யாரெல்லாம் ரீபர்த் ஐடி வந்திருக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா, இது என்னுடைய ஆக்டிவ் ஐடி.
இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதே இதில் ஜீனாலஜியில் மை டைரக்ட் மை ஆக்டிவிட்டியில் மை டைரக்ட் பாருங்கள். டைரக்ட்னா என்ன அர்த்தம் அப்படின்னு அங்கே பாருங்கள். இதில் வந்து ஐஃபோன் 1 காட்டுதில்ல, இது எல்லாமே எனக்கு வரக்கூடிய டைரக்ட் இன்கம் தான். ஏன்னா நான் அறிமுகப்படுத்தின நண்பருக்கு கிடைச்ச ரீபர்த் ஐடி எனக்கு டைரக்ட் ரெஃபரல், அதுதான் இதில் காட்டுது. அப்போ இதுக்கும் எனக்கு 500 வரும். புரியுதுங்களா? ஸோ பண்ணாத ஆட்களுக்கு இந்த மாதிரி காட்டும், அதை அவங்க பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது. இவ்வளோ தான் சிஸ்டத்தில், பெருசாக ஒன்றுமே கிடையாது இதில். அடுத்தது பின் உங்களுக்கு வந்தது, ஒரு நண்பர் 10 பின் அனுப்புனார்னா நீங்கள் இபின் மேனேஜரில் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் காட்டும். பர்ச்சேஸ் பின் பாருங்கள் 214 பண்ணியிருக்கு. யூஸ்டு பின் எவ்வளோ பண்ணியிருக்கு பாருங்கள். யூஸ்டு பின் போக மீதி எவ்வளோ இருக்குது, அன்யூஸ்டு பின் 9 இருக்குது. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது 111 பண்ணியிருக்கு. இப்படி ரிப்போர்ட்டும் உங்களுக்கு வந்துடும். இப்போ ஒரு ஆளுக்கு பின் அனுப்பணும்னா இபின் ட்ரான்ஸ்ஃபரில் போய்ட்டு உங்கள்ட்ட 9 பின் இருக்குன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இதில் எவ்வளோ பின்னு அதில் அடிச்சுட்டு அவருடைய யூசர் ஐடி எஸ்சின்னு போட்டு அவருடைய யூசர் ஐடி ஃபார் எக்ஸாம்பிள் இதில் அடிக்கும்போது அவங்க நேம் எப்படி காட்டும்போது செக் பண்ணிக்கணும். செக் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் சென்ட் பண்ணணும். இது ரொம்ப முக்கியம். இந்த நேம் காட்டுதான்னு பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் இதில் 2 பின்னோ 3 பின்னோ டைப் அடித்து நீங்கள் அதை வந்து சென்ட் பண்ணணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகேங்களா? ரீபர்த் பார்த்தாச்சு, எல்லாமே பார்த்தாச்சு. ஓகேங்களா? மற்றபடி இதில் வந்து பைபாஸ் ஹெல்ப்புங்கிறது என்ன அப்படின்னா அது இப்போ உங்களுக்கு காட்டாது. நீங்கள் ஒரு நண்பரை அறிமுகப்படுத்துகிறீங்க, அவர் 24 ஹவர்ஸில் ஆக்டிவ் பண்ணலன்னா இந்த பைபாஸ் ஹெல்ப்பு உங்களுக்கு காட்டும். நீங்கள் அவருக்கு யாருக்கு பணம் அனுப்பணுமோ அதை நீங்கள் அனுப்புகிற மாதிரி இதில் காட்டும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் இதில் தெரிஞ்சிக்க வேண்டியது நண்பர்களே. பொறுமையாக பாருங்கள். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு லைவாகவே காட்டியிருக்கேன். முதல் விஷயம், பணத்தை நீங்கள் அனுப்பின உடனே, நீங்கள் 2 நண்பர்கள்ட்டேருந்து வாங்கின உடனே அடுத்த விஷயம் நீங்கள் சென்ட் ஹெல்ப் ரிசீவ் ஹெல்ப், இதை மட்டும்தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீங்கள் இம்மிடியேட்டாக கொடுக்க அடுத்த லெவல்னு மூவ் ஆகிட்டே இருப்பீங்க. நீங்கள் ஸ்டக் பண்ணி நிப்பாட்டினீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய பணம் ஜம்ப் ஆகி வேறு எங்கேயோ போயிடும். அப்போ உங்களுக்கு வரலன்னு நீங்கள் சொல்லிகிட்டு இருப்பீங்க. ஸோ நீங்கள் கவனமாக இதை ஒரு 1/2 அன் ஹவருக்கு ஒருக்க, நம்ம பணம் தான் வருது, 1/2 அன் ஹவருக்கு ஒருக்க ஓப்பன் பண்ணி பாருங்கள். தப்பு இல்லை. உங்கள் நண்பர் கூப்பிட்டு யாராவது பணம் அனுப்பணும்னு சொன்னால் இம்மிடியேட்டாக பார்த்துட்டு அனுப்புங்க. எதுவுமே பார்க்காம அனுப்பாதீங்க. ஒரு நண்பர் சொன்னாங்கிறத உடனே அனுப்பாதீங்க. அங்கே செக் பண்ணி பார்த்துட்டு உண்மையிலே அவர் பேர் இருக்கா, ஐடி நம்பர் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அனுப்புங்க. ஸோ இவ்வளோ தான் நண்பர்களை இங்கே தெரிஞ்சிக்க வேண்டியது. மற்றபடி இதில் பாருங்கள், ரெஃபரல் கவுண்ட்டு மொத்தம் 35 டோட்டலாக என் டீமில். ஆக்டிவ் மெம்பர் பாருங்கள் 34 மெம்பரு. ஸோ இவ்வளோ தான் இதில் தெரிஞ்சிக்க வேண்டியது நண்பர்களே. ஸோ 1க்கு 2 பொறுமையாக பாருங்கள். ஃபுல் வியூவும் உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். என்ன பண்ணணும், இந்த பிபிஏ ஸ்பீட் காஸ்ட்டில் என்னென்னலாம் இருக்குது உள்ள ஆப்ஷன், அதை எப்படிலாம் நம்ம ஆப்ரேட் பண்ணுங்கிறது தெளிவாக நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். 1க்கு 2 பாருங்கள். தேங்க்யூ. ஜெய்.